நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்புனே சொல்லாங்க. ஜோன்ஸ் எல்எல்சி கேரியர்ஸ்லேருந்து அது வேலைவாய்ப்பு வந்திருக்குங்க. ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டெஸ்க் ஃப்ரெஷர், ப்ரொஃபஷனல் சர்வீஸ். லொகேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். சேலரி பார்த்தீங்கன்னா 3 lakhsலேருந்து 3,60,000 ஆனுவலி சொல்றாங்க. இது எந்த மாதிரி கம்பெனினா இட்ஸ் ஐடி பேஸ்டு சொல்யூஷன் தான் சொல்றாங்க. என்னென்ன கம்பெனிஸ்க்கெல்லாம் இவங்க பண்ணிருக்காங்கன்னா மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், செஸ்கோ, லெனோவோ, அடோப் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கம்பெனிஸ்க்கு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த மாதிரி ஜாப் ரோல்னு பார்த்தீங்கன்னா service is the first point of contact for customers seeking technical assistance through various channels like phone, chat and email சொல்றாங்க. Experience in core IT support addressing client worldwide 24/7 சொல்றாங்க. Sometimes உங்களுக்கு troubleshooting work இருக்கும், configuring desktop hardwares and associate peripherals. Ability to work in a team environment and communicate effectively through a chat system சொல்றாங்க. Working knowledge of computer operating system, hardware diagnosis setup and software installation troubleshooting. Experienced working in a fast-paced environment. மோஸ்ட்லி உங்களுக்கு ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். அதே மாதிரி மல்டி டாஸ்க்காக நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும். ரியல் டைம் டிக்கெட் கிரியேஷன் அண்ட் டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும். எபிலிட்டி டு பெர்ஃபார்ம் டாஸ்க் வித் SLAS சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் உங்களோட கஸ்டமருக்கு சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதை ப்ராப்ளம் ஸ்கில்லிங் பண்ணி ஈஸியாக அவங்கள டேக்கிள் பண்ணுற மாதிரி இருக்கணும். எஸ்கலேட் அன்ரிசால்வ்டு இஷ்யூஸ் டு த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் பர்சனல் சொல்கிறாங்க. ப்ரொவைட் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஐடி ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீஸ். பாஸ் ஆன் எனி ஃபீட்பேக் ஆர் சஜஷன் ஃப்ரம் த கஸ்டமர் சொல்கிறாங்க. குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம், மொபைல் டிவைஸ் அண்ட் அதர் டெக் ப்ராடக்ட்ஸ். 24/7 ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் ஓகே, இல்லை 0.6 month இன் எனி ஐடி சப்போர்ட்டாக இருந்தாலும் ஓகே சொல்கிறாங்க. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎஸ்சியில் ஐடி கம்ப்யூட்டர் படிச்சுக்கணும், ஆர் பிடெக்கில் வந்து பிஇ, பிடெக், பிசிஏ, எம்டெக் படிச்சிருக்கலாம். எம்சிஎஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் ஓகே. ரிப்போர்ட்டிங் வந்து டீம் லீடு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைன் இருக்குது, அப்ளை லேட்டர்னு இருக்குது. நீங்கள் அப்ளைன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் வரும். லொக்கேஷன் ஆஃப் ரெசிடென்ஸ்ன்னு இருக்குது. உங்களுக்கு வந்து யுஎஸ்ஏ, கலிஃபோர்னியா, யுனைடெட் கிங்டம், பாகிஸ்தான், இந்தியான்னு இருக்குது. இப்போ இந்தியான்னு கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துட்டு ஐ அக்செப்ட்னு கொடுத்துருங்க. கொடுத்தோம்னா உங்களோட ஆட் யுவர் ரெஸ்யூம், உங்களோட ட்ராப் பாக்ஸோ இல்லை ஃபைல்லேருந்து உங்களோட ரெஸ்யூம் அனுப்பிச்சிருங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ஃபோன், அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், பின்கோடு, கண்ட்ரி, ஆர் யூ லீகலி எலிஜிபிள் டு ஒர்க் இன் இந்தியா அதை மென்ஷன் பண்ணிடுங்க. எஸ். இஸ் தர் எனி கண்டிஷன் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் அதை மென்ஷன் பண்ணிடுங்க. ஆர் யூ அட்லீஸ்ட் 18 years ஆஃப் ஏஜ், உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை மென்ஷன் பண்ணிடுங்க. கரண்ட் C2C, எக்ஸ்பெக்டட் C2C சொல்லிடுங்க. நோட்டீஸ் பீரியட் அதே மாதிரி மென்ஷன் பண்ணிடுங்க. சோஷியல் ப்ரொஃபைல், ஆட் கவர் லெட்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. என்ன வியூவர்ஸ், இந்த மாதிரி சூப்பரான ஜாப் தெரிஞ்சுக்கணும் மறக்காம எங்களோட எக்ஸ்பர்டைஸ் ஜாப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நன்றி.